இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுங்க? ஏன் சத்தம் போட்டீங்க? என்ன யார் அடிச்சான்னு பாத்தீங்களா? நாங்க யாரும் பார்க்கலங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு சொல்லி பார்க்க வந்தோம். அப்ப நீங்க என்ன அடிச்சவன பார்க்கலையா? இல்லையே, நாங்க வந்தப்ப நீங்க மட்டும் தான் நின்னுட்டு இருந்தீங்க. சரி போலாம், வா. டேய் வாடா. என்னடா இவரு, என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் யாரா நீங்க? பயந்தாங்கோலிங்களா? முகத்தை மூடி அடிச்சிட்டு போறீங்க? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. அம்மா, அப்பா, என்ன அடி? உன் மேல இருக்கிற சந்தேகத்துக்கு தாண்டா இந்த அடி. நீ தானே கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் இருக்குடா உனக்கு கச்சேரி. பாரதி, நாங்களும் நேரா வீட்டுக்கு தான் போறோம். கார்ல இருங்க, போற வழியில டிராப் பண்றோம். இல்ல சார், வேண்டாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். பாரதி, நான் ஒன்னும் உங்களை டெய்லி ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லல. உங்க காலில் அடிபட்டிருக்கு, எங்களுக்காக நீங்க உங்க கால் வலியும் தாங்கிக்கிட்டு ஆபீஸுக்கு வந்து முக்கியமான வேலை எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல பாரதி, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மேலேயுமே எனக்கு அக்கறை இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள சேஃபா பார்த்துக்க வேண்டியது அந்த பாஸோட கடமை. இந்த மாதிரி நடக்க முடியாம இருக்கிறவங்கள பாதியில விட்டுட்டு போற அளவுக்கு உங்க பாஸ் ஒன்னும் மோசமானவர் கிடையாது. சப்போஸ் நீங்க ப்ராஜெக்ட் விட்டுட்டு வெளியே போறீங்கன்னா நீங்க யாருக்கிட்டையும் என்னை பத்தி தப்பா பேசிடக்கூடாது இல்ல. சொல்ல போனா நீங்க அப்படி சொன்னா அது எனக்கு மட்டும் அவமானம் இல்ல, மித்ராவுக்கும் சேர்த்துதான். என்ன மித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மித்ரா, நீயாவது பாரதியை கன்வின்ஸ் பண்ணி கார்ல ஏற சொல்லு. எனக்கு ஒரு அவமானம்னா அதை நீ தாங்கிக்க மாட்டல்ல? யா, அது எப்படி உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியும்? மித்ரா சொன்னதை கேட்டீங்கல்ல பாரதி, வாங்க. மித்ரா, பாரதி நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீயே அவங்கள வண்டியில ஏற சொல்லு. பாரதி, ஆதிதான் இவ்வளவு தூரம் கேக்குறாருல, கார்ல ஏறுங்க, நாங்களே உங்களை டிராப் பண்றோம். ஏறுங்க. ஏறுங்க.